வந்து கிராணி 1 வந்திருக்கேன். நான் எஸ்கேப் பண்ணும்போது உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பண்ண ரொம்ப போர் அடிச்சிருது, ரொம்ப நேரம் ஆகுது, எஸ்கேப்பும் பண்ணவே முடியல. ஓகே, நான் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லக்கி ஏதோ பேச வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, நாங்கள் கடைசியாக உங்களை வந்து மீட் பண்ணுறோம். எல்லாரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் எல்லா பொருட்களையும் கப்பான்னு எடுத்துகிட்டு குப்பான்னு உங்களை பார்க்க வரோம். சரி, அதுவரை பிரேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த கட்டிங் ப்ளேஸ் எடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு பொருள் எடுத்துட்டேன். அதனால் இது இன்னொரு பொருள், இன்னும் 2 பொருள் கிடச்சா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். இல்லை லக்கி? எஸ் மம்மி. ஆமாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹேமரும் அப்புறம் கட்டிங் ப்ளேஸும் கிடச்சிச்சு. சாரி, நான் வந்து ஹேமரை வச்சு வெட்டும் போது நான் எடுக்கலை. இப்போ வந்து நம்ம மேலே போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காசு போட்டுக்கிறேன். திரும்பியும் எஸ்கேப் ஏதாவது பொருள் கண்டுபிடிச்சேன்னா உங்களை திரும்பியும் மீட் பண்ணுறேன். எஸ், அதுவரை விடை பெறுகிறேன், உங்களிடம் விடை பெறுகிறேன். பாய் பாய் சொல்லாதீங்க. பாய் பாய் சொல்லலை, கொஞ்சம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சேஃப்டி கிடச்சிருக்கு, அதை நம்ம பண்ண போகிறோம். இங்கே தான் நம்பர் இருக்கான் பாப்பா. இருக்குது லக்கி 2ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ கிளவி வந்துட்டு யாரோ சொல்ல போகுதான், கேட்கலாம். லக்கி, அதுக்கு முன்னாடியே வச்சு நம்ம பேசுவோம். ஆமாண்டி, கிளவி கிளவி கிளவி. உன்னால் முடிஞ்சால் இன்னொரு தடவை கேட் ரன்னர் வேணுங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட் பண்ணினாங்கன்னா நான் கேட் ரன்னர் விளையாடி போடும்போது முடிஞ்சால் அந்த முறை ஜெயிச்சு காட்டுடி. போன முறை ஜெயிச்சில்ல. பேசிக்கிட்டு இருக்கு என்னைய தரத்து ஊறி நான் மூஞ்சிலேயே பீச்சாங்கட்டையை வச்சு மண்டையில் எடுத்து மண்டையை உடச்சு வண்டி. இனிமேல் நானே நினச்சா கூட என்னை திறக்க முடியாது, ஏன்னா எனக்கு திறக்கவே தெரியாது. உண்மையிலே திறக்க தெரியாது. ஒரு வேளை நான் அடி வாங்கிட்டு வந்தாதான் ஒன்னால் என்னை அடிக்க முடியும். நான் அடி வாங்கிட்டு வருவேனோ. ஓகே, இதுக்கு வந்து எஸ்கேப் ஆகிற வழி தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வேறு ரொஸ்டி பரோக்கி, இது எதுக்கு எனக்கு இந்த சேஃப்டியே வேஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் பாஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சீவருக்கு போகிறதுக்கான வழிக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ அந்த கிளவிக்கு நீங்கள் உயிரில்லைன்னு தானே நடிப்பீங்க, தவழ்ந்து வரும் பாருங்க. இருங்க, அப்படியே நம்ம சுற்றிட்டு வருவோம். ஏன்னா இப்போ அது கண்ணு முன்னாடியே இருந்தோன்னா இதுவாக இருக்கும், அது வராது. 1 2 3 4 நடந்துக்கிட்டு இருக்கோம், வாக்கிங் போயிட்டுருக்கோம். பாருங்க இந்த சம்பவத்தை பாருங்க. இது மேலே ஏறி சவாரி போகலாமா? ஏதாவது கடிச்சிட போகுது, அதனால் திரும்பி இருக்கலாம். லக்கி, ரொம்ப மோசமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அட்டைப்பட்டியை தள்ளி தள்ளி ஒரு கிளவி போடு, உயிர் இல்லாத கிளவி. நான் சொல்லினேன் லக்கி, நீ தான் லக்கி கேட்கல. சரி பாரு, ஒரு உயிர் இல்லாத கிளவி போயிட்டுருக்கு. அது சிலிண்டரோட அம்மான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட கழுத்தில் அந்த ரத்தக்கரை தெரியுது. என்ன மிஸ் துப்பிடுச்சு, கையில் வச்சுட்டு வரும் போதா துப்பிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சீவருக்கு போகிறோம். வேறு வழி, அந்த சீவருக்கு போகிறதுக்காண்டி சாக்கடைக்கு போகிறதுக்காண்டிய வழி. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அந்த கிளவியே ஒரு முட்டாள் கிளவி. நம்ம சீவருக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வெப்பன் கீ இருக்கான்னு பார்த்தா இருக்குது. இப்போ நம்ம வந்து சீவருக்கு போகிறோம். சீவருக்கு போகாமல் இப்போ வெப்பன் கீ கிடச்சதுனால மேலே போகிறோம். இப்போ நாங்கள் மேலே போயிட்டு திரும்பி உங்களுக்கு ப்ளே கொடுக்குறேன், பாஸ் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராணி வேறு கொலவரில் இருந்தாரு. இப்போ நம்ம வெப்பன் எடுத்துட்டோம். இப்போ அதால் நம்மளால் அதை சுட முடியாது, சுடவே முடியாது. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாம் இதை வச்சு. அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு டோரை ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இதை வச்சு, அதனால தான் எடுத்தேன். ஓகே, இப்போ நான் வெப்பன் கீ ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவரும் எடுத்துட்டேன். இப்போ உங்ககிட்ட வந்து நான் பாஸ் போட்டுக்கிறேன், அந்த ஸ்க்ரூ ட்ரைவர். சரி வாங்க பார்ப்போம். பாஸ்லாம் போட்டுக்க வேணாம், ஏன்னா நிறைய டைம் இருக்குது நம்மளுக்கு. என்ன இருக்குது போடு, ப்ளே ஹவுஸ் கீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிருக்கு. இப்போ லக்கி கேட்டுச்சு என்ன பண்ண போகிறோன்னு.
அதனால் நம்ம இப்போ ப்ளே ஹவுஸை திறந்துட்டு அதில் காக்வீலில் செட்டு பண்ணி அதுக்குள்ளே பேட்லாக் கீ இருந்தால் எடுத்துட்டு மாஸ்டர் கீயும் கீழே தான் இருக்கும், சீவரில் தான். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி கண்டுபிடிச்சி இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். எப்படி லக்கி? சூப்பர் மம்மி. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ ப்ளே ஹவுஸ் கீக்குள்ளே பேட்லாக் கீ இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துருச்சுன்னு வச்சுட்டோம். மம்மி பேட்லாக் தான் வச்சுருக்கேன் போயிடுங்க. மாஸ்டர் கீ கூட இருந்தால் பரவாயில்ல சொல்லிக்கோ, ஏன்னா அதுவும் நம்மளுக்கு எஸ்கேப் தேவையான பொருள் தான். ஓகே பேட்லாக் கீ இருக்குன்னு லக்கி சொல்லிடுச்சு, அதனால் பேட்லாக் கீ இருக்கட்டும். அதில் இங்கே ஏதாவது இங்கே தான் காக்வீல் பார்த்தோம்ல, நான் காக்வீல் பார்த்தேன் ஆக்சுவலி உங்கள்கிட்ட. அதை அப்போ வந்து பாஸ் போட்டிருந்தேன். இப்போ இருங்க உங்களுக்கு நான் அங்கே போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஏன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இதை கொண்டு போய் செட் பண்ணிவிட்டு அதில் பேட்லாக் கீ தான் இருக்கும்னு லக்கி சொல்லியிருக்கனால இருக்கும் இல்லை லக்கி? இப்போ சரி. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்க்குறீங்களோ? இருங்க. மாஸ்டர் கீ இருக்குது, பட் ஆனால் அதுவும் தேவைதான். நம்ம பேட்லாக் கீ ரொம்ப கஷ்டமே கிடைக்கிறது. தெரில. பட் ஆனால் நம்ம ஜெயிச்சிருவோம் மாறா, ஜெயிச்சிடலாம். எப்படியோ நம்ம ஜெயிச்சிடலாம், எப்படியாவது ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக கிடைச்சிடும், ஏன்னா லக்கி சொல்லிடுச்சு. கிடைக்காம இருக்குமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பாஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம சீவருக்கு போகும்போது திரும்பி ப்ளே கொடுறேன். லக்கி பாஸ் போட்டுடலாமா? ஓகே மம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சீவருக்குள்ளே குதிச்சிட்டோம். சீவருக்குள்ளே என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு இனிமே தான் இருக்குது. லக்கி அதான் இதுக்குள்ளே தான் பேட்லாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம்ப்பா. ஆமாம்ப்பா, சரிதான் ஆகணும். திரும்பி பார்த்துக்கிறேன் நானும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாஸ் போட்டுக்கிறேன். கிளவி வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளவி வந்துச்சுங்கிறனால நான் ப்ளே கொடுத்துட்டேன். அப்படியே இந்த சைடு போயிடுச்சுன்னா நம்ம போயிட்டு போயிடுச்சுடா. லக்கி உன்னை ஏதோ ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் நான். 2 தான் நினைக்கிறேன். 2 தானா? சரி, அது எங்கேயோ போயிடுச்சு, திரும்பி வந்தாலும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி வந்துடுச்சு, நம்மளை பார்த்துருச்சு. அப்படியே அந்த சைட் போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிளவியோட மூஞ்சியை காட்ட மாட்டேங்குதுப்பா. கிளவியோட மூஞ்சியை காட்ட போயிடுச்சுப்பா. ஓகே, அது நேராக போகுது. ஐயோ திரும்பிடுச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏய் இல்லை, ஜஸ்ட் மிஸ்ஸு, தப்பிச்சிட்டேன். அப்பாடா போயிடுச்சு மேலே. வீடு ஜூட் அப்படின்னு இந்த சைடு போகிறோம். 2 தான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் நான் உங்ககிட்ட. ஓகே, நான் இல்லைன்னா நம்ம 1 இல்லை 2க்கு பதிலாக ஏதாவது தந்துட்டோன்னு வச்சுட்டோங்க. ஸ்பார்க்கிள் பாக்கு இது எதுக்குடா எனக்கு? நான் பேட்லாக்கி கிடைக்கும்னு நினச்சி தானே வந்தேன். சரி பரவாயில்ல, நம்ம லிஃப்ட்டில் போய் செக் பண்ணிடலாம். அது வரைக்கும் நான் கிளம்பி வந்துருச்சு, வர வரைக்கும் பாஸ் போட்டுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துருச்சு. கிளம்பி என்கிட்ட இருந்து எஸ்கேப் பார்க்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்ல முடியாது. தப்பிக்கவே முடியாது. ஆமாம், கிராணி காமெடி பண்ணுது. பொண்ணுக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? பொண்ணுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சுட்டு வரேன்னு பாரு. என்னடா அந்த கிளம்பி போகவே மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், அது போகும்போது நான் ப்ளே கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லக்கி கிட்ட ஞாபகம் வச்சுட்டு இருந்த நம்பரை கேட்டுடலாம். என்ன லக்கி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? 2வா? சரி 2 தானே, திறந்துடலாம். அப்பாடா, ஒரு வழியாக எஸ்கேப் பண்ண போகிறோமான்னு தெரியல, ஏன்னா வந்து ஸ்பெஷல் கீ இருக்குது என்கிட்ட. ஸ்பெஷல் கீ எடுத்து கொண்டு போய் அங்கே போட்டுட்டு அங்கே வந்து ஸ்பைடர் மீட் இருந்தா, ஸ்பைடர் மீட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல.
இப்போ லைட்டாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ பாஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு திக்கான மூமெண்ட்டில் இருக்கேன். அங்கே வந்து பேட்லாக் இருக்குமா இருக்காதாங்கிறது. ஆமாம், பேட்லாக் இருக்கணும். செயின் கட்டர் இல்லையா? வருத்தம். அந்த பேட்லாக்கி கடைசி வரைக்கும் எங்கே வச்சு கஷ்டப்பட்டு இந்த பேட்லாக்கி கிடைக்கலங்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு மம்மி. சரி, நம்ம யோசிச்சு பார்ப்போம். பேட்லாக்கி எங்கே இருக்கும்? அப்புறம் எங்கே தான் இருக்கும்? ஒரு வேளை நம்ம சீவர்லேயும் என்ன இடத்துலையும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. பின்ன எங்கே தான் இருக்கும்? வீல் கிராங்க் இருக்கு. இது அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பியும் சீவருக்கு போகணுமா? எங்கே மம்மி? ஐயோ, அது ரொம்ப வருத்தக்குரியமான விஷயம் லக்கி. சீவரில் வீல் கிராங்கை போட்டு ஒரு இடம் இருக்கும். வீல் கிராங்குன்னு ஒன்று. அதை போட்டோன்னா ஒரு இடம் திறக்கும். அந்த இடத்துல இருந்து போயிடலாம் ஈஸியாக. ஆனால் வெளியில் வர்றது இருக்கே. போகலாமா பயணமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குதிக்கலாமா இல்லையான்னு தெரியல. நான் அது ரொம்ப ஒரு நம்பிக்கையோட திரும்பி வந்துடுவோம் உயிரோடு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் குதிச்சிட்டேன். பேட்லாக் இருக்கணும் கடவுளே, அங்கேயாவது வச்சு விடுங்கடா. எங்கே வச்சிருக்கீங்கன்னு சுத்தமாக தெரியல. இவ்வளோ நேரம் போராட வச்சு அங்கே தான் பேட்லாக் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கேம்லேயே பேட்லாக்கின்னு ஒன்று இல்லைன்னு அர்த்தம். அப்போ கதை உடச்சிக்கிட்டு இல்லை, வேறு ஸ்கிப் கூட பண்ணிடலாம். சரி மம்மி, கடைசியாக பயணத்துக்கு தேடுறோம். அது 8 கால் பூச்சி பாஸ் போட்டிருக்கேன். வரக்கூடாதுங்கிற பயத்தில் தான் 8 கால் பூச்சி வந்துட்டு போயிடுச்சு. இப்போ நான் வீல் கிராங்கை போட்டு திறந்துட்டேன். இப்போ அங்கே போகிறதுக்குள்ளே இந்த கிளவி எங்கே இருப்பான்னு தெரியல. இந்த கிளவிக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாமா? இப்போ இங்கே அதுக்குள்ளே போயிடலாமா? சரி, நான் பாஸ் போட்டுக்கிறேன் மக்களே. அதில் பிடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சந்துக்குள்ளே போகலான்னு இருக்கும்போது பிடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆடு வந்துச்சு, என்னால் பாஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிராணியை வந்து பக்கு பண்ண போகிறேன். இந்த முறையோ என்னை நீ பக்கு பண்ணியிருப்பியோ? எப்படியோ கிளவிக்கிட்ட என் பொண்ணுக்கிட்ட அடி வாங்கிட்டு போட்டியோ? இப்போ பாரு, உன்னை பக்கு பண்ணிட்ட பார்த்தியா? ஆமாம், அப்புறம் ஒரு வேளை அசிங்கமாக போயிட போகுது. ஒரு வேளை அவுட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோ, சத்தியமாக அசிங்கமாக போயிடும். எஸ், we can escape it. அப்புறமா இந்த கிளவியோட கதையை பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கீழே போயிட்டோம். இப்போ திரும்பியும் சீவருக்கு போகிறோங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. திரும்பி சீவருக்கு முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இப்போ திரும்பி 8 கால்கள் இருக்கிற இடத்துக்கு போயிடும். வர்ற வரைக்கும் நான் பாஸ் போட்டுக்கிறேன். திரும்பி வருது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எஸ்கேப் கிட்ட போய்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா வின்சாடு கிணறுக்குள்ளே தான் அந்த பேட்லாக் இருக்கணும் எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து
அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம செக்கே பண்ணல, வேறு என்ன இடத்துலையும் செக். அது நான் தான் அடித்தேன். அந்த கயிறை கிராஸ் பண்ணால் மணி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃபீவரில் இல்லை, மேலே வந்துட்டோம். மேலே இருக்கிற கிழவி தான் பகு பண்ணிட்டோம்ல. அவகிட்ட போய் ஒரு ஆட்டம் காமிச்சிட்டு பேட்லாக்கி மட்டும் இருந்துச்சுன்னா தப்பிச்சிடலாம். பேட்லாக்கி வேண்டிக்கோங்க எல்லோரும் வேண்டிக்கோங்க. பேட்லாக்கி இவ்வளோ நேரம் ஆகுது. வாட்டர் மேனா அதுக்குள்ளேயாவது பேட்லாக்கி அதுக்குள்ளேயாவது பேட்லாக்கி அதுக்குள்ளே காகில நான் சேர்த்துட்டேன். அதுக்குள்ளேயும் ஒரு மாசத்துக்கு வந்து போக வாங்கிட்டேன். வாட்டர் மேலனுக்குள்ளே பேட்லாக்கி எடுத்து எல்லாரும் கிளவிக்கிட்ட ஆட்டம் காமிச்சிட்டு எஸ்கேப் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பேட்லாக்கியை போட்டு தந்துட்டு எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கீயை எடுத்துட்டு இந்த கீயோடு சேர்த்து அந்த கிளவி முன்னாடி நின்று நம்ம சொல்கிறோம், கிளவி எஸ்கேப் ஆக போகிறோம், கிளவி முடிஞ்சு அடிடி ஓய் ரொம்ப பிடிக்காது. இன்னொரு வா, எப்படி என்னோட வீட்டுக்கு நீ வந்து தானே தீர்வ. போட்டி கிளவி ஓய் முடிஞ்சா ஹார்ட் மூட்ல என்னை அடிக்காம எஸ்கேப் பண்ணி காட்டுக்கடி. டாட்டா கிரானி, டாட்டா பபாய் புபாய். எதுக்கும் கக்கூஸ்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், அதனால ஏதாவது இருந்தா. 1 2 3 எஸ்கேப் ஆயிட்டோம். எஸ்கேப் ஆன நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு. சரி, இப்போ கிராணி வந்து பார்க்குது. இப்போ திடீர்னு தி எண்டு சொல்லும் போது முன்னாடி வந்தால் எப்படி இருக்கும்ல இல்லை? ஐயோ முன்னாடி வந்துடுச்சு. தி எண்ட் கார்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்து என்ன கேம் போடுறதுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கரெக்டாக வந்து நாங்கள் எஸ்கேப் ஆன நேரத்தில் கரண்ட்டு போச்சு. கரெக்டாக 1 மினிட் ஆச்சு அந்த கரண்ட்டு போச்சு. கிராணி ஒரு வேளை வீட்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ ஒரு வேளை கிராணி வீட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த வீடியோ என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். வீட்டுக்கு வந்து எப்படி வீடியோ போடுவேன்? அங்கே லக்கி வீட்டுக்கு வந்தால் அந்த கிராணியை நம்ம வீடியோ எடுத்து அடி வாங்கன்னா வீடியோவை போடலாம். ஒரிஜினல் கிராணி கேம்னு உயிரோட இருக்கணுமே. அது டே 2 வந்துடும் அந்த மாதிரி. சரி லக்கி 2 பேரும் சேர்ந்து பாய் சொல்லிடலாமா? ஓகே மக்களே, பாய்.